நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே வீடு ஒன்றின் சமையலறைக்குள் யானை நுழைந்த காட்சிதான் இது. கூடலூரை அடுத்த நெலாக்கோட்டை பகுதியில் அதிகாலை நுழைந்த யானை அங்கிருந்த வீட்டின் சுவரை இடித்து சமையலறைக்குள் நுழைந்தது. உணவு எதுவும் கிடைக்காததால் மற்றொரு பகுதியில் இருந்த கதவை உடைத்துக் கொண்டு வெளியேறியது. இதையடுத்து அருகே இருந்த வீட்டின் வேலையை தாண்டி சாலைக்கு சென்றது யானை. இதனைத் தொடர்ந்து மீண்டும் குடியிருப்பு பகுதிக்கு வந்த யானை எதிரே வந்த சிறுவனை துரத்தியதால் தலை தெறிக்க ஓடிய சிறுவன் நூலிழையில் உயிர் தப்பினார். பின்னர் ஆக்ரோஷமடைந்த யானை சாலையில் நின்று கொண்டிருந்த காரை தாக்கியது. இந்நிலையில் யானைகளின் நடமாட்டத்தை கண்காணித்து அதனை வனப்பகுதிக்கு விரட்டி மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என வனத்துறையினருக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சிவகிரி இரட்டை கொலை வழக்கு விசாரணைக்காக மாவட்டம் முழுவதும் பொது இடங்களில் வைக்கப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்களில் பதிவான காட்சிகளை தனிப்படை போலீசாரிடம் ஒப்படைக்குமாறு மாவட்ட எஸ்பி சுஜாதா உத்தரவிட்டுள்ளார். சிவகிரி அருகே தோட்டத்து வீட்டில் வசித்து வந்த வயதான தம்பதிகளான ராமசாமி மற்றும் பாக்கியம் ஆகியோர் நகைக்காக கொடூரமாக அடித்து கொலை செய்யப்பட்டனர். பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய இந்த வழக்கின் கொலை குற்றவாளிகளை பிடிக்க 12 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. கொலை நடைபெற்ற இடத்தை சுற்றியுள்ள சிவகிரி, விளக்கேத்தி, முத்தூர் ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கும் 100க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமரா காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் முழுவதும் பொது இடங்களில் வைக்கப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்களின் காட்சிகளை ஒப்படைக்குமாறு ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களுக்கும் எஸ்பி சுஜாதா உத்தரவிட்டுள்ளார். குறிப்பாக கடந்த மாதம் 28, 29, 30 ஆகிய 3 நாட்களின் காட்சிகளை இரட்டை கொலையை விசாரிக்கும் தனிப்படை போலீசாரிடம் ஒப்படைக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. பாகிஸ்தானுடன் போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளதால் காஷ்மீரில் எல்லையோர கிராமங்களில் வசிக்கும் மக்கள் தங்களது நிலத்தடி பதுங்கு குழிகளை நவீன வசதிகளுடன் தயார் செய்து வரும் காட்சிகள்தான் இவை. பாகிஸ்தான் ராணுவத்தின் தாக்குதலில் இருந்து பொதுமக்களை பாதுகாக்க எல்லை கட்டுப்பாடு கோடு அருகே நிலத்தடியில் பதுங்கு குழிகள் கட்டப்பட்டுள்ளன. பொதுமக்களும் தங்களது வீடுகளில் பதுங்கு குழிகளை அமைத்துள்ளனர். கடந்த காலங்களில் பதுங்கு குழிகளில் பதுங்கியிருக்கும் போது காலை கடன்களை கழிப்பதற்காக வெளியில் செல்லும் நிலையில் பாகிஸ்தானின் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன. தற்போது இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் அதிகரித்துள்ள சூழலில் பூஞ்ச், சம்பா, ரஜௌரி உள்ளிட்ட எல்லை கட்டுப்பாடு கோடு அருகே வசிக்கும் மக்கள் தங்களது பதுங்கு குழிகளை தயார் செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த காலத்திலிருந்து கற்ற பாடத்தின் மூலம் கழிவறை உள்ளிட்ட வசதிகளுடன் பதுங்கு குழிகளை மாற்றியமைத்து வருகின்றனர். போர்க்காலத்தில் பிள்ளைகளின் படிப்பு பாதிக்காத வகையில் பதுங்கு குழியிலேயே மின்விளக்குகளை பொருத்தியுள்ளனர். உத்தராகண்ட் மாநிலத்தில் கொட்டிய கனமழையால் கெம்ப்டி நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியது. உத்தராகண்ட் மாநிலம் நைனிடால் நகரில் கடந்த வாரம் மழைப்பொழிவு அதிக அளவில் இருந்தது. இதனால் மலைச்சாலைகளில் பாறைகள் மற்றும் மண் சரிவுகள் ஏற்பட்டன. மழைப்பொழிவால் பள்ளி செல்லும் மாணவர்கள் அவதியடைந்தனர். சுற்றுலா சென்ற பயணிகளும் தங்களது பயண திட்டங்களை ரத்து செய்துவிட்டு தங்கும் அறைகளில் முடங்கினர். உத்தராகண்ட் மாநிலத்தில் மணிக்கு 40 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் வான் இலக்குகளை தாக்கி அழிக்கும் பாதுகாப்பு அமைப்பையும் மீறி துல்லியமாக தாக்கும் விதமாக ஈரான் உருவாக்கிய ஏவுகணை தான் இது. அமெரிக்கா, ஈரான் இடையே அணு ஆயுத ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடித்து வருவதால் இரு நாடுகளுக்கு இடையே மோதல் போக்கு நிலவி வருகிறது. இந்த நிலையில் ஈரான் அதிநவீன ஏவுகணை பரிசோதனையை நடத்தியுள்ளது. இந்த ஏவுகணை 1300 கிலோமீட்டர் தொலைவு வரை சென்று தாக்கும் திறன் கொண்டது என்றும் வான் இலக்குகளை தாக்கி அழிக்கும் அமெரிக்காவின் தாட் பாதுகாப்பு அமைப்பு
அறிவிப்பை மீறி இந்த ஏவுகணை இலக்குகளை தாக்கும் என்றும் ஈரான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அசிஸ் நசீர்சாத் தெரிவித்துள்ளார். ஈரான் மீது போர் தொடுத்தால் இந்த பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்காவின் பாதுகாப்பு படை தளங்கள் மீது தாக்குதல் நடத்துவோம் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இஸ்ரேல் விமான நிலையத்தின் மீது ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தியதால் போர் பதற்றம் அதிகரித்துள்ள சூழலில் ஈரான் நவீன ஏவுகணை சோதனையை நடத்தியுள்ளது. வெளிநாடுகளில் தயாரிக்கப்படும் திரைப்படங்களுக்கு 100 விழுக்காடு வரி விதிக்க அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். திரைப்படங்களுக்கு கூடுதல் வரி விதிப்பது குறித்து அமெரிக்க அதிபர் தனது சமூக வலைதள பக்கத்தில் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அதில் அமெரிக்காவின் திரைத்துறை மற்றும் ஹாலிவுட் மிக விரைவாக பேரழிவை நோக்கி செல்வதாக குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவில் படத்தை தயாரிப்பதை முடக்க பல நாடுகள் இணைந்து கூட்டாக முயன்று வருவதாகவும் சலுகைகளை சில நாடுகள் அளிப்பதாக ட்ரம்ப் சாடினார். இது அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்புக்கான அச்சுறுத்தலாக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். எனவே வெளிநாடுகளில் தயாரித்து அமெரிக்காவில் திரையிடப்படும் படங்களுக்கு 100 விழுக்காடு வரி விதிக்கும் செயல்முறைகளை உடனடியாக தொடங்க அமெரிக்க வணிகத்துறைக்கு ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். ட்ரம்பின் இந்த அறிவிப்பால் இந்தியா, கொரியா நாடுகளில் தயாராகும் படங்களுக்கான டிக்கெட் கட்டணம் அமெரிக்காவில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் இன்று நடக்க இருக்கும் 55வது லீக் போட்டியில் பலம் வாய்ந்த டெல்லி அணியை ஹைதராபாத் அணி எதிர்கொள்கிறது. கடந்த மார்ச் 22ஆம் தேதி தொடங்கிய ஐபிஎல் போட்டிகள் விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியுள்ளன. பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறுவதற்காக அணிகளுக்கு இடையே கடும் போட்டி நிலவி வருகிறது. புள்ளிப்பட்டியலில் முதல் 4 இடங்களை பிடிக்கும் அணிகள் மட்டுமே பிளே ஆஃப் சுற்றுக்கான வாய்ப்பை பெற முடியும். இந்த நிலையில் ஹைதராபாத் அணியும் டெல்லி அணியும் இதுவரை 10 போட்டிகளில் விளையாடியுள்ளன. ஹைதராபாத் அணி இதுவரை 3 போட்டிகளில் மட்டுமே வென்று 6 புள்ளிகளுடன் புள்ளிப்பட்டியலில் 9வது இடத்தில் இருக்கிறது. அதே நேரம் 6 போட்டிகளில் வென்று 12 புள்ளிகளுடன் இருக்கும் டெல்லி அணி புள்ளிப்பட்டியலில் 5வது இடத்தில் உள்ளது. பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற டெல்லி அணி இன்றைய போட்டியில் வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. அதே நேரம் டெல்லி அணியை பிளே ஆஃப் வாய்ப்புக்கு முன்னேற விடாமல் தடுக்க ஹைதராபாத் அணி போராடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்லி ஹைதராபாத் அணிகள் மோதும் இன்றைய போட்டியில் ஹைதராபாத்தில் உள்ள ராஜீவ்காந்தி மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு போட்டி நடைபெற இருக்கிறது. தமிழ் வார விழாவின் நிறைவையொட்டி 5 சிறந்த தமிழ் எழுத்தாளர்களின் படைப்புகளை நாட்டுடைமையாக்கி அவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பரிசுத் தொகையை வழங்கினார். பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழ் வார விழா கொண்டாடப்படும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அறிவித்திருந்தார். அதன்படி தமிழ் வார விழா ஏப்ரல் 29ஆம் தேதி தொடங்கியது. அதன் நிறைவு விழா சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 5 தமிழ் எழுத்தாளர்களின் படைப்புகளை நாட்டுடைமையாக்கியது தொடர்பாக அவர்களின் குடும்பத்தினருக்கு பரிசுத் தொகையை வழங்கினார். அதன்படி கவிக்கோ அப்துல் ரஹ்மான் எழுதிய 41 நூல்களும், எழுத்தாளர் மர்வின் எழுதிய 85க்கும் மேற்பட்ட நூல்களும், எழுத்தாளர் பழனி எழுதிய 16 நூல்களும், தமிழறிஞர் கோதண்டம் எழுதிய 125க்கும் மேற்பட்ட நூல்களும், தமிழறிஞர் தமிழ்நாவன் எழுதிய 34 நூல்களும் நாட்டுடைமையாக்கப்பட்டு அதற்கான நூலுரிமை தொகையாக தலா 10 லட்சம் ரூபாயை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். நீட் தேர்வில் பியர் குறித்து கேட்கப்பட்ட கேள்வி ஒன்று கவனம் பெற்றுள்ளது. இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாடு முழுவதும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. அதில் வேதியியல் பாடத்திற்கான ஒரு கேள்வியில் ஈஸ்டால் தயாரிக்கப்பட்ட நான் டிஸ்டில்டு ஆல்கஹாலிக் பானம் எது என கேட்கப்பட்டது. அதற்கான பதில்களில் பியர், பிராண்டி, ரம், விஸ்கி ஆகிய 4 வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருந்தன. சரியான விடை பியர் என கூறப்பட்டுள்ளது. பியர் என பதிலளித்திருந்தால் 4 மதிப்பெண் வழங்கப்படும். மதுபானங்களுக்கு எதிராக பலரும் குரல் எழுப்பி வரும் நிலையில் நீட் தேர்வில் மதுபானம் குறித்து எழுப்பப்பட்ட கேள்வி பேசுபொருளாக இருக்கிறது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே சாலையில் தோண்டப்பட்ட பள்ளத்தில் விழுந்து தம்பதி உயிரிழந்த விவகாரத்தில் ஒப்பந்ததாரர் உட்பட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தாராபுரம் அருகே சூரியநல்லூர் பகுதியைச் சேர்ந்த நாகராஜ் தனது மனைவி ஆனந்தி மற்றும் மகள் தீக்ஷிதாவுடன் திருநள்ளாறு கோயிலுக்கு சென்றுவிட்டு இருசக்கர வாகனத்தில் ஊர் திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது குள்ளாய்பாளையம் பகுதியில் சாலையில் தோண்டப்பட்டிருந்த பள்ளத்தில் விழுந்து நாகராஜ், ஆனந்தி ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் அவர்களது மகள் தீக்ஷியா படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பாலத்திற்காக தோண்டி வைக்கப்பட்ட பள்ளத்தில் தடுப்புகள் அமைக்கப்படாததால் தான் விபத்து ஏற்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது.
இந்நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காமல் விபத்திற்கு காரணமாக இருந்ததாக கூறி ஒப்பந்ததாரர் சிவக்குமார், பொறியாளர் குணசேகரன், மேற்பார்வையாளர் கௌதம் உள்ளிட்ட 4 பேர் மீது தாராபுரம் போலீசார் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதனிடையே விபத்து நடந்த இடத்தை பார்வையிட்ட மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் உயிரிழந்த நாகராஜ், ஆனந்தி தம்பதியின் உறவினர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார். பாகிஸ்தானுக்கு செல்லும் செனாப் நதிக்கான நீர் திறப்பை இந்தியா முற்றிலுமாக நிறுத்தியுள்ளது. இந்தியாவில் உற்பத்தியாகும் ஜீலம், சிந்து மற்றும் செனாப் நதிகள் பாகிஸ்தானுக்கு நீர் ஆதாரமாக திகழ்கின்றன. இந்த சூழலில் கடந்த 22ஆம் தேதி ஜம்மு காஷ்மீரின் பெஹல்காம் பகுதியில் சுற்றுலா பயணிகள் மீது தீவிரவாதிகள் துப்பாக்கி தாக்குதல் நடத்தினர். இதில் 26 பேர் கொல்லப்பட்ட நிலையில் பாகிஸ்தானுடனான நதிநீர் பகிர்வு ஒப்பந்தங்களை இந்திய அரசு ரத்து செய்தது. ஜம்மு காஷ்மீரின் ரேசி மாவட்டத்திலிருந்து சலால் அணை வழியாக பாகிஸ்தான் செல்லும் தண்ணீரை இந்திய அரசு நிறுத்தியது. இதனால் செனாப் நதியில் வெகுவாக நீரோட்டம் குறைந்து வறட்சியான பகுதியாக காணப்பட்டது. இந்திய அரசின் நடவடிக்கைக்கு ஜம்மு காஷ்மீரில் வசிக்கும் உள்ளூர் மக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு தெரிவித்து கையெழுத்திட்டதால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட அதிமுக முன்னாள் எம்எல்ஏ KS விஜயகுமாரை மீண்டும் கட்சியில் இணைத்துக் கொள்வதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். கும்மிடிப்பூண்டி முன்னாள் எம்எல்ஏ KS விஜயகுமார் பாஜக சார்பில் கடந்த மார்ச் மாதத்தில் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு தெரிவித்து நடத்தப்பட்ட கையெழுத்து இயக்கத்தில் கலந்து கொண்டு கையெழுத்துமிட்டார். இதையடுத்து கட்சியின் கட்டுப்பாட்டை மீறியதாக KS விஜயகுமாரை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டார். இந்நிலையில் தனது செயலுக்கு வருந்தி KS விஜயகுமார் நேரிலும் கடிதம் மூலமும் மன்னிப்பு கோரியதால் அவரை மீண்டும் கட்சியில் இணைந்து பணியாற்ற அனுமதிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். சவுதி அரேபியா தலைநகர் ரியாத்தில் புழுதி புயலால் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டது. ரியாத்தில் நேற்று விண்ணை முட்டும் அளவுக்கு கடும் புழுதி புயல் ஏற்பட்டது. இதனால் வான்பரப்பே தெரியாத அளவுக்கு தூசி மற்றும் மண் சூழ்ந்தது. ஜசான், அசிர், அல் பஹா, மெக்கா, அல் காசிம் உள்ளிட்ட பகுதிகளிலும் புழுதி புயலின் தாக்கம் காணப்பட்டது. சாலையில் சற்று தொலைவில் வரும் வாகனங்கள் கூட தெரியாத அளவுக்கு புழுதி புயல் சூழ்ந்து காட்சியளித்தது. இதன் காரணமாக மக்கள் வீடுகளிலேயே முடங்கினர். வாகன ஓட்டிகள் கவனமாக வாகனங்களை இயக்கும்படி அறிவுறுத்தப்பட்டது. இதேபோன்று ஈராக் தலைநகர் பாக்தாத்தில் இந்த ஆண்டின் முதலாவது புழுதி புயல் தாக்கியது. இதனால் சில வணிக நிறுவனங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டன.